I do, sir. All right. எனக்கு ஃபர்ஸ்ட் தமிழ்ல சொல்லுங்க புவனேஸ்வரியில என்ன நடக்குதுன்னு தமிழ்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல சொல்லலாம். சார் அவன் வீட்டுக்கிட்ட ஒரு தவளை பாக்குறான் சார். வெரி குட். அது வந்து அவன் பாக்கெட்ல வச்சு ஸ்கூலுக்கு எடுத்துட்டு வந்துடுறான். வெரி குட். அப்போ வந்து அவங்க மேம் சொல்றாங்க அதை வெளில விட்டுட்டு வா அப்படின்னு. வெரி குட். அவனும் அது வெளியில விட்டுட்டு வந்துடுறான். ஆனா அந்த தவளை வந்து அங்கேயே இருக்கு. அப்புறம் அவன் வந்து ஸ்கூல்ல இருந்து திருப்பி ரிட்டர்ன் வரும்போது அவனை பார்த்துட்டு அது ஐடென்டிஃபை பண்ணிடுது சார். வெரி குட். பண்ணிட்டு அவன் கூடயே அப்புறம் வீட்டுக்கு வந்துடுது. திருப்பி அவன் வந்து அந்த குளத்துல விட்டுறான். வீட்டுக்கு பக்கத்துல உள்ள குளத்துல எங்க இருந்து வந்ததோ அங்கேயே விட்டுறான். ஆமா. வெரி குட். இப்ப இதை இங்கிலீஷ்ல சொல்லிடலாமா? ஓகே சார். சப்ஜெக்ட் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள நீங்க அதை கரெக்டா லாக் பண்ணணும் லாங்குவேஜ். நீங்க தமிழ்ல வந்து நம்ம எவ்வளவு விஷயம் சொல்லலாம், ஏன்னா அவ்வளவு வார்த்தை தெரியும் நமக்கு. இங்கிலீஷ்ல சர்டன் ரூல்ஸ் சர்டன் வேர்ட்ஸ் தான் இருக்கு. அதனால அதுக்கேற்ற மாதிரி நீங்க சப்ஜெக்ட் ஒர்க் பண்ணுங்க. ஸோ இதை நீங்க ரெண்டு ஸ்பிளிட் பண்ணி ரெண்டா உடச்சு சொல்றது 2 வாக்கியமா சொல்லலாம். ஆனா சிம்பிளா சொல்லணும். நீங்க சிம்பிளா சொல்றது தப்பு இல்லாம இருக்கும். The boys see a frog in. நீங்க எதுல முடிவு பண்ணீங்களா? பிரசன்ட்ல சொல்ல போறீங்களா? பிரசன்ட்ல சொல்றேன். 1 2 3 4 சொல்ல போறீங்க. 1 2 3 4 தான் வரப்போகுது. இப்ப சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் பிக்சருக்கு சொல்லுங்க. The boy see a frog in outside. சொல்லுங்க அத. The boy see a frog. அப்படி வராது. பிரசன்ட்ல see வராது. sees தான வரும். The boy sees a frog தான வரும். Okay sir. The boy sees a frog in outside. Outside the home. இன்னெல்லாம் வராது. Outside. The boy sees the frog outside the home. அப்புறம் the boy was taking. வாஸ் வராது இல்ல. ஏன்னா பிரசன்ட் முடிவு பண்ணிட்டீங்களா? வாஸ் வராது இல்ல. ஓகே சார். நீங்க சொல்லுங்க. இந்த ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுவோம். இந்த ஸ்கிரிப்ட் நீங்க சொல்லி முடிச்சோம்னா நம்ம ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுவோம். The boy taking a frog. He's out of order. He's taking. The boy is taking a frog in her pocket. The frog. அந்த வந்து ரெண்டாவது இன்ட்ரோ듀ஸ் பண்றப்ப தேர்ட் மாறும். So he is finding a frog outside the home. He is seeing a frog outside the home. He is taking the frog to the classroom, to the school. அப்புறம் அந்த டீச்சர் என்ன பண்றாங்க? The teacher. இப்ப பாருங்க, is shouting at him. The teacher is shouting at him. The teacher is shouting at him. He is leaving the frog outside. He is leaving the frog outside. நல்லா பாருங்க அந்த ஸ்கிரிப்ட் எப்படி எவால்வ் ஆகுது பாருங்க. எல்லாமே பிரசன்ட் கண்டினியூஸ் நம்பர் 2 போறோம் பாருங்க. நம்பர் 2லயே எல்லாமே முடியுது பாருங்க. He is leaving the frog outside. அடுத்தது நம்பர் 4. The class is over. The frog is waiting for her. The class is over. போடலாமா? The class is over. The class is over. The boy is coming out. The boy is coming out. The frog is waiting for her. The frog is waiting for her. Waiting for him. He is taking the frog. He is taking the frog to home. He is leaving the frog at the pond and he is leaving for home. ஒண்ணு இல்ல. இப்ப அப்படியே பாருங்க, நான் இத கட் பண்றேன். Now let's look at this. இந்த ஸ்கிரிப்ட் எப்படி கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். எல்லாரும் கவனிங்க இதுல. This is not really that tough. The story production, are you able to see? I'm connecting it right now. Look at this. Look at this story production. The boy, subject to the boy, right? So, எவ்வளவு எளிமையா இதை போட போறோம் பாருங்க. The boy, நல்லா பாருங்க. The boy, போட்டன. So, the boy is seeing. Now, he is seeing a frog.
நாளைக்கு என்ன பண்ணுவோம்னா கம்ப்ளீட்டா இந்த ஸ்ட்ரக்சர் உள்ள 7 ஸ்ட்ரக்சர் இருக்கு. இந்த 7 ஸ்ட்ரக்சர் ரன் பண்ணிடலாம். The boy is seeing a frog. He பாருங்க, the boy here மாதிரி he is taking. Sir, the boy is seeing a frog in the pond னு வருமா? அருமையா போடுங்க, அப்படி போடுங்க. அது அட்ஜென்ட் இந்த பாண்ட். இந்த பாண்ட் போடுறீங்களா? இதுலயும் நீங்க போடலாம். அவங்க போட்டுட்டு அவுட் சைட் அப்படியே போடுங்க. அவுட் சைட் இஸ் ஹோம். அது போடுறதுனால போடலாம், இல்லைன்னாலும் ஓகே. நீங்க வந்து அது போட இஸ் டேக்கிங் த ஃப்ராக். இப்போ வந்து ஏ ஃப்ராக் வந்து த ஃப்ராக்கா வரும். ஏன்னா முன்னாடி இன்ட்ரோடியூஸ் டு த ஸ்கூல் போடுங்க, அப்படியே போடுங்க. ஸோ டு த ஸ்கூல். நவ் த டீச்சர் இஸ் பாருங்க, த டீச்சர் நான் அப்படியே போடுற பாருங்க சப்ஜெக்டை. அந்த 2 வார்த்தை இஸ் ஷவுட்டிங் அட் ஹிம். நல்லா பாத்துக்கோங்க. ஷவுட்டிங் அட் ஹிம். த பாய் நல்லா பாருங்க நான் எப்படி பண்றேன்னு. இஸ் லீவிங். இஸ் லீவிங் த ஃப்ராக் அவுட் சைட். நாளைக்கு இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் இந்த பொசிஷன் படி அந்த 7 பேட்டர்னையும் நம்ம நாளைக்கு பார்த்து எல்லாம் மிஸ் பண்ண வேணாம். அதை பார்த்துட்டு திருப்பி வந்து அதுக்கப்புறம் சோல் ப்ரொடக்ஷன் நம்ம வந்து புதன்கிழமை பண்ணலாம். திருப்பி த பாய் இஸ் லீவிங் த ஃப்ராக் அவுட் சைட். ஸ்கூல் இஸ் ஓவர். நல்லா பாருங்க, த ஸ்கூல் சப்ஜெக்ட் மட்டும் எப்படி பண்றேன்னு பாருங்க. த ஸ்கூல் இஸ் ஓவர். The boy is coming out. The boy தான் இப்ப போடுற பாருங்க. Is coming out. The boy is coming out. நல்லா பாத்துங்க. இது அர்ஜென்ட்டா வருது. கிளாஸ் தெளிவா சொல்லுவோம். ஒவ்வொரு வார்த்தைக்கும் எப்படி வருது. The boy is coming out. The frog is waiting. சப்ஜெக்ட் verb இல்லாம நீங்க எதுவுமே பண்ண முடியாது பாருங்க. அதனாலதான் அதுதான் மைண்ட்ல போகணும். டென்ஸும் சப்ஜெக்ட் verb தான் மைண்ட்ல போகணும். ஒவ்வொரு இது பண்றப்பையும். The frog is waiting. He is taking the frog to the pond. முடிஞ்சு போச்சா? எவ்வளவு சிம்பிளா போயிருக்கு பாருங்க. நாளைக்கு இதுதான் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்னா, இது இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் வந்து எஸ், ரைட்? இதுக்கு பேர் வந்து வி, இதுக்கு பேர் வந்து ஓ, இதுக்கு பேர் வந்து ஏ, இதுக்கும் பேரு ஏ. இது என்னங்கிறது நம்ம சொல்லுவோம், ரைட்? என்னங்கிறத சொல்ல போறோம். ஒண்ணு இது என்ன அப்படி சொல்றாங்க மட்டுமே ஒரு 6 வேர்டு தான். இதுக்கு பேர் வந்து இங்க பாருங்க, இந்த ஹீ பேர் வந்து எஸ், ஈஸ் டேக்கிங் பேர் வந்து வி, த ஃப்ராக் வந்து ஓ, டு த ஸ்கூல் வந்து ஏ. அடுத்த டீச்சர், இந்த டீச்சருக்கு வந்து எஸ், ஈஸ் ஷவுட்டிங் பாருங்க, ஈஸ் ஷவுட்டிங் வந்து வி, அட்டிலும் வந்து ஏ. இது ஓல்ல ஏ அட்டு. என்னன்னு நான் சொல்றேன் நாளைக்கு. த பாய் வந்து எஸ், ஈஸ் லிவிங் வந்து வி, த ஃப்ராக் வந்து ஓ, அவுட் சைடு வந்து ஏ, ரைட்? த ஸ்கூல் இஸ் ஓவர் போடலாமா? இது பாருங்க, இந்த ஸ்கூல் வந்து இந்த ஓவரை வந்து இங்க போடும். ஓவர் ஈஸ் இங்க போட்டுட்டு ஓவர் இங்க போடும். த ஸ்கூல் வந்து எஸ், இஸ் வந்து வி, ஓவர் வந்து சி, சின்னா காம்ப்ளிமெண்ட். த பாய் வந்து எஸ், ஈஸ் கமிங் வந்து வி, அவுட் வந்து ஏ, ஆல்ரைட்? த ஃப்ராக் வந்து எஸ், ஈஸ் வெயிட்டிங் வந்து வி, ஹீ வந்து எஸ், ஈஸ் டேக்கிங் வந்து பி, த ஃப்ராக் வந்து ஓ, டு த பாண்ட் வந்து ஏ. அவ்வளவுதாங்க. இதுதான் நாளைக்கு நம்ம பார்க்க போறோம். எஸ் பாருங்க, வீன்னு மட்டும் தனியா இருக்கலாம், எஸ்வின்னு வரலாம், ரைட்?
எஸ்விசி வரலாம், எஸ்விஓ வரலாம், எஸ்விஏ வரலாம். நல்லா பாருங்க. இந்த ஆனா இந்த வி இருந்துகிட்டே இருக்கு பாருங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க வி. அப்புறம் வந்து எஸ்வி, ஆல்ரைட், ஐஓ, டிஓ. இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றும் கஷ்டம் இல்லை, பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நாளைக்கு இது சொல்லிடலாம். அப்புறம் பாருங்க எஸ்விஓஏ, எஸ்விஓசி. இதுல வந்து தப்பு பண்ணாம பண்ணிட்டா போதும். இதை நான் வந்து பின்னாடி போட்டுக்கலாம். ஆல்ரைட், ரைட். இதுல வந்து எஸ்விஓன்னு போட்டுங்க. பெரிய எழுத்தெல்லாம் எழுத வேண்டாம். எஸ்விஓ, அவ்வளவுதான். இதுதான் இங்க பார்த்தது. இந்த இடத்துல வந்து சில பேருக்கு அந்த கஷ்டமா இருக்கும். அவுட் சைட் போடல, இன்னும் போடல, டூ போடல. இது பேர் அட்ஜன்ட்பாங்க, ரைட்? ஸோ தீனா இப்ப பாருங்க, எஸ்விசி, எஸ்வி இது வந்து ஏ ஒண்ணு இல்லை. வீணா வெர்பு, எஸ்னா சப்ஜெக்ட், சீனா காம்ப்ளிமெண்ட், ஒண்ணு ஆப்ஜெக்ட், ரைட்? அவ்வளவுதான். மொத்தமே இந்த 5 லெட்டர் தான் இருக்கு. அதுக்குள்ளேயே தான் நம்ம இது பண்ண போறோம். நாளைக்கு we will do that here. புவனேஸ்வர், இது புரியுதுங்களா? நம்ம வந்து ஜஸ்ட் எப்படி பண்ணோம்னு இந்த ஸ்கிரிப்ட் தான் ரொம்ப முக்கியம். இந்த ஸ்கிரிப்டை வச்சுதான் நீங்க வந்து பண்ணணும். ஆல்ரைட். இன்னைக்கு 9:15 9:30, 15 நிமிஷம் இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாரும் ஒரு 15 நிமிஷம் மட்டும் பொறுத்துங்க. ஒரு 2 ஸ்டோரி மட்டும் எக்ஸ்ட்ரா பண்ணிடுவோம். ஆல்ரைட், 2 ஸ்டோரி மட்டும் எக்ஸ்ட்ரா பண்றோம். ஈஸி தான், கஷ்டம் கிடையாது. எகைன் நாளைக்கு கிளாஸ் மிஸ் பண்ண வேணாம். ஆல்ரைட், புவனேஸ்வரியை ட்ரை பண்ண வச்சிடலாமா?